புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சைனோசிட்டிஸ் தொந்தரவு, நாள்பட்ட சளி தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, அடுக்கு தும்மல், இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சைனசிட்டிஸ் பற்றி பேசலாம். சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலம் அப்படிங்கிறது இல்லை, வெயில் காலத்தில் கூட அவங்களுக்கு இந்த தொந்தரவு அப்படிங்கிறது பார்க்க போனீங்கன்னா அந்த இயர் ஃபுல்லாகவே அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த சைனசிட்டிஸ்க்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது என்ன தான் இருக்குது டாக்டர்? ஏன்னா இந்த தலைபாரம்லாம் வந்துருச்சுன்னா அவங்களால அந்த வலியை தாங்கவே முடியாது. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். ஓகே, அதாவது இந்த சளி பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆகிறதுனால வரக்கூடிய சளி பிரச்சனை, அடுத்து உடல் ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது வரக்கூடிய சளி பிரச்சனை. ஸோ இதில் எந்த வகையில் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். தொடர்ச்சியாக ஏதாவது கிருமிகளோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்குது, நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்குது அப்படிங்கிற வகையிலும் அவங்களுக்கு இந்த சளி பிரச்சனைகள் இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும். அதில் குறிப்பாக வந்து ஈஸியாக சளி பிரச்சனை வந்துடும். ஒரு 10 பேர் இருக்காங்க, அதில் வந்து ஒரு 2 பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு தாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அப்போது நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இந்த சைனசைட்டிஸ்க்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான உடல் சூடு. நம்மளுடைய உடலில் வந்து வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 உடல் தாதுக்கள் இருக்குது. நம்மளுடைய உடல் இயங்குவதற்கு முக்கியமான காரணமே இந்த 3 உடல் தாதுக்கள் தான். இதில் இந்த வாத, பித்த, கபம் வந்து தன்னிலை அற்று, அதாவது சமநிலை அற்று காணப்படும் பொழுது அதற்கேற்றாற்போல் நோய்கள் பிரதிபலிக்கும். அந்த வகையில் பித்தம் அதிகமாக இருக்கும் பொழுது, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு தலையில் நீர் கோர்த்து நமக்கு இந்த சளி பிரச்சனைகள், மூக்கிலிருந்து நீர் வடிகிற பிரச்சனைகள் ஏற்படுது. இது பாடல் வழியாகவே சொல்லப்பட்டிருக்கு. பண்பான பித்தத்தில் சேத்துமம் கொடி பரிசித்தால் பீனிசம் என்னும் நோய் உண்டாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் குளிர்ச்சியான உணவுகளாக இருக்கட்டும், குளிர்ச்சியான ஒரு சூழலில் நம்ம ஈடுபடும் பொழுது தலையில் நீர் கோர்த்து நமக்கு சளி பிரச்சனைகளாக நமக்கு பிரதிபலிக்குது. இதுதான் வந்து நீர்க்கோவை அப்படிங்கிற பெயர்லையும் சொல்லுவோம், பீனிசம் அப்படிங்கிற பெயர்லையும் வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால சளி பிரச்சனை வருதா, இல்லை கிருமி தாக்கம்னால அவங்களுக்கு சளி தொந்தரவுகள் இருக்கா, இல்லை உடம்புல வந்து கபம் அப்படின்னு சொல்லக்கூடியது குளிர்ச்சியான விஷயங்கள். ஸோ உடம்பு வந்து ரொம்ப ஈரமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க உடம்புல வந்து ஈரமாயிடுச்சு, ஈரம் கொத்திக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கபம்னால, குளிர்ச்சினால் அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சியானால் வரக்கூடிய சளி பிரச்சனைகள் அப்படிங்கிறத வகைப்படுத்தி அதற்கேற்றாற்போல் நம்ம சிகிச்சை எடுத்தால் கட்டாயம் சரி பண்ணிக்கலாம். நாள்பட்ட சளி பிரச்சனைகளில் கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நோய்க்கான காரணத்துக்கு நம்ம சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இந்த 3 மூலிகையும் தொடர்ச்சியாக நம்ம வாழ்நாள் முழுவதும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக எந்தவித நோய்களும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளலாம். காலையில் சாப்பிட்ட உணவு, காலை உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து தோல் சீவணும். ஏன்னா இஞ்சிக்கு வந்து புறம் நஞ்சு, அதாவது இஞ்சிக்கு தோல் நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தோலை வந்து முழுவதுமாக நீக்கிட்டு 1-2 தட்டி போட்டு, ஸோ இஞ்சியை வந்து நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி அதை வந்து கொஞ்சம் தேன் கலந்து எடுத்துக்கலாம். மதிய வேளை உணவுக்கு பின்பு ஒரு சுக்கு வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு கிளாஸ் வெந்நீரில் 1 சிட்டிகை மட்டும் சுக்குவை மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம். இரவு உணவுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கடுக்காய் தோல் உங்களுக்கு கிடைக்கும், அது நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு 5 கிராம் வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ இதில் என்னாகும், இந்த 3 மூலிகளும் என்னாகும், ஜீரண உறுப்புகள்லேருந்து கழிவு மண்டலம் வரைக்கும் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் அணுகாது, கழிவுகள் முறையாக வெளியேறும். நம்ம நோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் நம்முடைய ஜீரண உறுப்புகள் முறையாக செயல்படாமல் இருக்கும் பட்சத்தில்
வயிற்றுல வந்து மந்தம் ஏற்படும். மந்தம் ஏற்படுறதுனால அடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை வரும். மலச்சிக்கல் பிரச்சனை வந்தாலே அனைத்து விதமான பிரச்சனைகளும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம ஜீரண உறுப்புக்கள்லேருந்து கழிவு மண்டலம் வரைக்கும் நம்ம முறையாக செயல்படுற மாதிரியான அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம இந்த 3 மூலிகையும் எடுக்கும் பொழுது கட்டாயமாக நோய் வராமல் தடுக்கலாம். ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு நோய்களில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதுவும் எளிதில் வந்து குணமாக ஆரம்பிச்சிடும். சைனோசிட்டிஸ் தொந்தரவு பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? பேர் ரோஜா மேம், தேனியிலேருந்து கால் பண்றோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? என் பையனுக்காக மேம், 10 வயசு ஆகுது. ஓகேம்மா, தொடர்ந்து உங்க கேள்வியே கேட்கலாமா? வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம் தம்பிக்கு 10 வயசு ஆகுது மேம். சரிங்கம்மா. லெஃப்ட் சைடு காதுக்குள்ள வந்து மேம் ஒரு மாதிரி டிக் டிக்னு சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு 6 months ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான். சரி. அதை போய் நான் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறப்ப வந்து செக் பண்ணிட்டு உள்ள சளிதான் இருக்கு சரி அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுக்குறாங்க. அது சரியா போகுது. மறுபடியும் ஒரு 1 year ஒன்ஸ் வந்து காது வந்து மந்தமா இருக்கு, கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காம இப்ப மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி. அதுக்கு வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் என்ன மேம்? பெர்மனன்ட் சொல்யூஷன். சரிங்கம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. இப்போது குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, அவங்களுக்கு வேர்வை அதிகமாக இருக்கும் போது டக்குன்னு போய் குளிப்பாங்க. நல்ல வேர்வை அதிகமாக இருக்கும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேர்வை அதிகமாக இருக்கும் போது டக்குன்னு ஏசியில் போய் இருக்கிறது, உடம்பு வேர்க்கும் பொழுது டக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி சில்லுன்னு குடிக்கிறது, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருக்கும் பொழுது நமக்கு தலையில் எப்போவுமே நீர் கோர்த்துட்டே இருக்கும். நம்மளுடைய உடல் உஷ்ணம் வேர்வை அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம நல்லா ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹீட்டு தான் வந்து உற்பத்தி ஆகிருக்கும். ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கலோரிஸ் ஃபேட் எல்லாம் பேர்ன் ஆகும்போது பாடி வந்து ஹீட் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம சில்லுன்னு குளிக்கிறதுனாலையோ இல்லை குடிக்கிறதுனாலையோ என்ன ஆகும்னா சளி பிரச்சனை, தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்க இந்த மாதிரி தவறுகள் வந்து செய்கிறது நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அதற்கு அடுத்து முறையான சிகிச்சை முறை எடுக்கணும். மருந்துகள் எடுக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் நல்லா இருக்குது, ஆனால் திரும்பவும் வருது அப்படின்னும் பொழுது அந்த நம்மளுடைய தலைப்பகுதிகளில் இந்த சைனசைட்டிஸ் இருக்கும் பொழுது மூக்கு, தொண்டை, காது இது 3மே வந்து பாதிப்பு ஏற்படும். அந்த கேவிட்டிஸில் போயிட்டு இந்த சளி போய் தங்கும் பட்சத்தில் தான் நமக்கு இந்த காது அடைப்பு, சரியாக காது கேட்காது, ஒரு மாதிரி டிங்க்லிங் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு முறையான அந்த நோயிலிருந்து மீண்டு வர வரைக்கும் ஒரு 6 மாத காலம் தொடர்ச்சியாக சிகிச்சை எடுக்கிறது அவசியம். வாரத்தில் 2 நாட்கள் வேதி பிடிக்கணும் கண்டிப்பாக. அதற்கடுத்து ஆடாதோட இலை கஷாயம் வந்து போட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டே வாங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் அதற்கு நசியம்ங்கிற சிறப்பான சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது மூக்கு, தொண்டை, காதுகளில் இருக்கக்கூடிய இந்த சைனசைட்டிஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு சரியாகும். சிறப்பான மூலிகை தைலத்தை வந்து நாசி துவாரங்கள் வழியாக நம்ம உள்ளுக்கு செலுத்தும் போது கட்டாயம் சரியாகும். ஒரு 5 to 8 சிட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் யாருக்காக கேட்குறீங்கம்மா? அனுஷ்யா மேம், எனக்காகத்தான். சரி, உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? 23 மேம். பேசுங்க தொடர்ந்து. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். எனக்கு ஃபேஸ் அன்வான்ட் ஹேர் கொஞ்சம் இருக்கு டாக்டர், நிறையா. என்னம்மா? அன்வான்ட் ஹேர் இருக்கு. ஓகே ஓகே, ஃபேஸில். ஓகேம்மா, அது எப்படி ரிமூவ் பண்றது டாக்டர் பெர்மனன்ட்டா? சரி. அம்மா, உங்களோட ஏஜ் என்ன? 23 டாக்டர். 23. ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குங்களா? ஆமாம் டாக்டர், ரெகுலர் பீரியட்ஸ் தான். ஓகேம்மா, நான் சொல்கிறத கவனிங்க, கவலைப்பட வேண்டாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாடியில் வந்து டெஸ்டோஸ்டெரோன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு ஃபேஷியல் ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு ஹார்மோன் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு ஹார்மோனோட ப்ரொடக்ஷன் இருக்குது, இன்டர்னலாக நம்ம சிகிச்சை எடுக்கணும். வெளிப்பிரயோகமாக இருக்கக்கூடிய ஹேரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு டெம்பரவரி சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன்ஸ், ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதற்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ வெளிப்பிரயோகமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து மஞ்சள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ மஞ்சள் யூஸ் பண்ணும்பொழுது இந்த ஹேர் ரூட்ஸ் எல்லாம் வீக் ஆகி அதுவே ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி வந்து குளிங்க. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கணும். நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டில் சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. தேங்க். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க?
இணைப்பில் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஃபோன்ல தான் பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காகத்தான் மேடம். உங்கள் வயது என்னம்மா? என்னோட வயது வந்து 55 மேடம். 55. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, வணக்கம். சொல்லுங்க. இல்லம்மா, எனக்கு 1 வீக்கா காது வந்து அடைச்சிருக்கு மேடம். சரிங்க. காதுல தண்ணி ஊத்துன மாதிரி அப்படியே அடைச்சிருக்கு. முகம்லாம் வீங்கி இருக்கு அப்படியே இந்த பக்கம். சரி. மாத்திரை எல்லாம் ENT கிட்ட போய் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட தான் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் வந்து சரியாகல மேடம். அது இப்ப நான் பேசுறதே எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு மேடம். ஓகேம்மா. தலையில தட்டினா டங்கு டங்குன்னு சவுண்ட் கேக்குது. சரிங்கம்மா, நான் சொல்றதை கவனிங்க. சரி பண்ணிடலாம், ஈஸியா இது சரி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருந்தபடி எளிய ஒரு சில வழிமுறைகள் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியாக சரி பண்ண முடியும். தலை குளிக்கிற அன்னைக்கு பகல் வேளையில் தூங்கக்கூடாது. இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ பெண்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தாலும் இல்லை சாதாரணமாக தலை குளித்தா மதிய வேளையில் தூங்கக்கூடாது. தலை குளிக்கிற அன்னைக்கு தூங்கணும் அப்படின்னா தலையில் நீர் கோர்த்துக்கும். அதற்கு அடுத்து வாரத்தில் 2 நாட்கள் வேது பிடிங்க. அதாவது உங்களுக்கு மூலிகை இலைகள் கிடைச்சிது அப்படின்னா துளசி இலை, கற்பூர இலை, நொச்சி இலை, தும்பை இலை, இதில் ஏதாவது ஒரு இலைகள் கிடச்சிதுன்னா அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேர்வை வர மாதிரி ஒரு 3 முறை நல்லா வேது பிடிங்க. இல்லைன்னா சிம்பிளாக மஞ்சத்தூள் போட்டு பிடிக்கலாம், பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வேது பிடிக்கலாம். கம்பல்சரி பண்ணணும். தலை பாரம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வாரத்தில் 2 நாட்கள் வேது பிடிங்க. நல்லா காது பக்கம் படுற மாதிரி, கழுத்து முன்பக்கம் பின்பக்கம், அப்புறம் ஃபேஸில் நல்லா படுற மாதிரி வேது பிடிங்க. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தலை பாரம் இது எல்லாமே குறையும். தலை பாரம் அந்த நீர் வெளியே போயிடுச்சுனாலே தலைவலி குறைஞ்சிரும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கப்புறம் தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேம். வணக்கம். பேர் ஜெனிஃபர் மேம். எந்த ஊர்ல இருந்துமா? கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் மேம். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? என்னோட வயசு 27 வயசு மேம். பேசுங்க. எனக்கு ஒரு வீசிங்கா இருக்கு மேம். அம்மா எவ்வளவு நல்லா இருக்கு? என்ன மேம்? எவ்வளவு நல்லா இருக்கு வீசிங்? இது ஒரு 4 வருஷமா இருக்கு மேம். 4 வருஷமா இருக்கு. இன்ஹேலர் யூஸ் பண்றீங்களா? ஆமா மேம். சரிம்மா, நான் சொல்றத கவனிங்க. இப்போ வீசிங் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே நுரையீரலில் பாதிப்பு இருக்குது, சுவாச குழாய்களில் இந்த சளி தங்கிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இதற்கு முதல் காரணம் வந்து நிறைய இருக்குது. பரம்பரை ஒரு முக்கிய காரணம், கிருமியோட தாக்கம் இருக்கலாம், இல்லை ஒவ்வாமை, உங்களுக்கு அலர்ஜிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தணும். முறையாக சிகிச்சை முறை எடுக்கும் போது கட்டாயம் சரியாயிடும். கும்பகோணமில் நம்மளுடைய RJR மருத்துவமனை இருக்குது, நேரில் போய் பாருங்கள். நுரையீரல் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகள் இன்ஹேலர் யூஸ் பண்ணுறவங்க கூட நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கு இன்ஹேலர் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்காங்க. 3 to 6 months கண்டினியூஸாக மெடிசின்ஸ் எடுக்கும்பொழுது கட்டாயம் சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ரேகா. ஓகே, நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது என்ன? 33 மேடம். தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? ஓகே. வணக்கம், சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு 33 வயசு ஆகுது மேடம். சரி. 2 வருஷமா வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வர மாட்டேங்குது மேடம். சரிங்க. தள்ளி வருது. திடீர்னு வெயிட் அதிகமாகுது. அப்புறம் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடி வயிறு வலி அதிகமா இருக்குது மேடம். செக் பண்ணி ஸ்கேன் எடுத்ததுக்கு நீர் கட்டி இருக்கு, மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இங்கிலீஷ் மருந்தெல்லாம் எடுக்க விருப்பம் இல்லை மேடம். சரிங்கம்மா. சரி, அதாவது விளம்பரம் பார்த்துட்டு சொன்னாங்க. சரி, அதான் என்னன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். சரிம்மா, நான் சொல்லக்கூடிய நீங்கள் மெடிக்கல் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட் இருந்தாலும் இதற்கான ரூட் காஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு 3 months ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். சதக்குப்பை அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது வந்து நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 2 பிஞ்ச் வந்து கருஞ்சீரகம் அதில் ஆட் பண்ணி நைட்டு தூங்க போகும்போது டெய்லி எடுத்துக்கிட்டே வாங்க. நம்முடைய RJR மருத்துவமனையில் இந்த நீர் கட்டி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம சிறப்பான மூலிகை தைலங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதை தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர் கட்டிகள் எல்லாமே இயற்கையாகவே ரப்சர் ஆகி உங்களுக்கு மென்சஸ் வழியாக வெளியில் வந்துடும். காஞ்சிபுரமில் நம்மளுடைய பிரான்ச் இருக்குது, அங்கே நேரில் போய் பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, உங்கள் பேருமா? எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? என் பேர் ரோசிலா. சரி, எனக்கு ரொம்ப நாளாக சளி இருக்குதுங்க. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 30 வயசு ஆச்சுங்க. 30. தொடர்ந்து பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சளி வெளியில் வருதா? மூக்குல தண்ணியாட்டு வடியுதுங்க. சரிங்கம்மா. எத்தனை வருஷமா இருக்கு? இது ஒரு நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இருக்குதுங்க. சரிங்கம்மா. காலையில் ஒரு 8-9 மணி வரைக்கும் இருக்குங்க. சரிங்க. அப்புறம் மறுபடியும் சரியாயிரும். ஓகே. அப்புறம் மூக்கெல்லாம் அரிப்பு எடுத்துக்கோங்க. ம். ரொம்ப நாளாவே இந்த தொந்தரவு இருந்துட்டே இருக்குதுங்க எனக்கு. ஓகே. நெஞ்சில் சளி இருக்காம்மா? இருமும் போது நெஞ்சு சளி வர மாதிரி இருக்கா? கொஞ்சமா வர்ற மாதிரி இருக்குங்க. சரிங்கம்மா, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, கருஞ்சீரகம், ஓமம் இந்த 7 மூலிகையும் சம அளவு எடுத்து லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிட்ட பிறகு காலையிலையும் நைட்டும் ஒரு 5 கிராம்ஸ் வந்து வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டே வாங்க. நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நாள்பட்ட சளி பிரச்சனைகள், சைனசைட்டிஸ், வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரி எல்லா வகையான நோய்களுக்கும் நம்ம நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நேர்லேயும் போய் சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம். ஈரோட்லேருந்து கால் பண்ணுறீங்க. யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக. உங்கள் வயது என்ன? எனக்கு வயசு 28. 28. உங்கள் கேள்வியே கேட்கலாமா? வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா. அம்மா, உங்கள் கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்க. சொரியாசிஸ் தொந்தரவு இருக்கு. ஓகே. எங்கெல்லாம் இருக்குமா? தலையில இருக்கு. சரி, தலையில் மட்டும் இருக்கு இல்லையா? ஆமா. ஓகே. எவ்வளோ நாளா இருக்கு? அது ஒரு 6 மாசமா இருக்குமா. நான் முன்னாடி சும்மா பொடுகு மாதிரி இருக்கும் போலன்னு விட்டுட்டோம். அப்புறம் போய் பார்த்தாலே சொரியாசிஸ் பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதுக்குதான் வீட்லயே வைத்தியம் பண்ற மாதிரி இருக்காமா. சரிம்மா, நான் சொல்றதை கவனிங்க. இப்போ நம்ம வீட்டில் வைத்தியம் பண்றது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கும். நிரந்தரமான தீர்வுகள் அப்படிங்கிறது மருத்துவரை பார்த்து அதற்கு நோய்க்கான முதல் காரணத்துக்கு நம்ம சிகிச்சை எடுக்கிறது அவசியம். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்கு நம்ம 4 தலைமுறைகளாக பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நோய்க்கான முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரும நோய்களுக்கு அசுத்தமான ரத்தம் தான். ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய பிளட் பியூரிஃபையர் மெடிசன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். இது ரெகுலராக நீங்கள் ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். திரும்பவும் வராமல் பார்த்து கொள்ளலாம். உங்களுக்குன்னு ஒரு அலர்ஜி இருக்கும். ஸோ அது என்னன்றதை கவனித்து அந்த உணவை வந்து கட்டாயம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். வெட்பாலை தைலம் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெட்பாலை இலைகள் எடுத்துக்கோங்க, நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் இலைகள் மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கணும். வெயிலில் வச்சு எடுங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா அந்த ஆயிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி ப்ளூ கலரில், ஒரு ப்ளூயிஷ் கலரில் சேஞ்ச் ஆகும். அந்த சமயத்தில் ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஆயிலை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். தலை குளிக்கிறதுக்கு சியக்காய் வந்து உபயோகப்படுத்துங்க. உள்ளுக்கு பரங்கிப்பட்டை அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு 5 கிராம் பாலில் கலந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. நம்முடைய மருத்துவமனையில் முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் அதை வெளியேற்றுவதற்கு கோலான் ஹைட்ரோதெரப்பியும் நீராவி குளியலும் கொடுக்குறோம். இந்த 2 ட்ரீட்மெண்ட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் ரெகுலராக ஒரு 3 months எடுக்கும்பொழுது நிச்சயமாக அதை சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். நீங்கள் தான் இணைந்திருக்கீங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. நன்றிம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் உமா மகேஸ்வரி. எந்த ஊர்லேருந்துமா? திருவாரூர். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வயசு 40 வயசு. உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. வணக்கம்மா. எனக்கு கொழுப்பு கட்டியெல்லாம் இருக்கு. சரிங்கம்மா. கை ஃபுல்லாவே இருக்கு. சரி, எத்தனை வருஷமா இருக்கு? அது ரொம்ப வருஷமா இருக்கு. சரிங்கம்மா. வலி இருக்கா? அந்த தொட்டு பார்க்கும்போது வலி இருக்கா அந்த இடத்துல? வலி இருக்கு. வலி இருக்கா? ஓகேம்மா. நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து கொழுப்பு கட்டி தானா இல்லை வேறு ஏதாவது கட்டி வகைகளா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மாதத்துக்கு 1 நாள் ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருங்க.
காலையிலேருந்து இரவு அந்த 6 மணிக்கு வரைக்கும் நீங்கள் எந்த உணவும் எடுக்க வேண்டாம். நைட்டில் வந்துட்டு எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பகல் வேளையில் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி, அதாவது பழச்சாறுகள் வந்து எடுத்துக்கணும். நிறைய வெந்நீர் வந்து குடிச்சிட்டே இருங்க. அதற்கு அடுத்து வெளிப்பிரயோகமாக மஞ்சள் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த கொழுப்பு கட்டி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து கருவேப்பிலையோடு சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உப்பு வந்து லேசாக வறுத்துட்டு ஒரு சின்ன காடா துணியில் கட் பண்ணி மூட்டை மாதிரி பண்ணி ஹீட் பண்ணி எங்கெல்லாம் கொழுப்பு கட்டி இருக்கோ அங்கே மேலே வந்து ஒத்தரை மாதிரி கொடுக்கலாம். நம்முடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்த்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஆர் முருகேஸ்வரி. எந்த ஊர்லேருந்துமா? மதுரை. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காண்டி தான் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. என் பேர் முருகேஸ்வரி, வயது 47. சரி, மதுரையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. கால் வந்து முழங்கால் வலி. சரி. கால் குதிங்கால் வலி வலிக்குது. கால் 2 காலுமே. 2 காலம் எவ்வளோ நாளாக இருக்குமா? 2 பக்கமும் வலிக்குது. ஓகே, எவ்வளோ நாட்களாக இருக்கு? எவ்வளோ நாளாக இருக்கு? கொள்ள நாளாவே, கொள்ள மாசமாவே இருக்கு. சரி, ரொம்ப வலி இருக்காமா? ரொம்ப வலிக்குது. சரி, நான் சொல்றதை கவனிங்க. அம்மா, இந்த மாதிரி குதிக்கால் வலி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். எதற்காக அப்படின்னா, ஒரு சிலருக்கு எலும்புகளோட வளர்ச்சிகள் அந்த இடத்துல இருக்கும். அப்போது நம்ம நிற்கும் பொழுது ப்ரெஷர்னால பெயின் அதிகமாக இருக்கும், ரெஸ்ட்டில் இருந்தால் கூட பெயின் அதிகமாக இருக்கும். இது ஸோ அதனால் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக பெயின் வந்து குறைஞ்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா முன்பெல்லாம் முன்னோர்கள்லாம் ஃபாலோ பண்ணி நம்முடைய சித்த மருத்துவத்திலே இந்த வழிமுறையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. செங்கல் இருக்கு இல்லையா, செங்கலை வந்து அடுப்பில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எருக்கம் இலை வந்து ஒரு 7லேருந்து 8 எருக்கன் இலை வந்து எடுத்துக்கோங்க. இந்த செங்கல் நல்லா சூடான பிறகு அதுக்கு மேலே இந்த எருக்கன் இலையை வச்சு உங்கள் பாதத்தை மேலே வச்சுக்கணும். அந்த சூடு வந்து படப்பட உடனே பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்துட்டீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் இலக்கியாங்க. எந்த ஊர்லேருந்து? கோபிச்செட்டி வளத்துல இருந்துங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க பொண்ணுக்குங்க. என்ன வயதாகுதா உங்களுக்கு? எங்க பொண்ணுக்கு 15 வயது ஆகுதுங்க. 15. உங்கள் கேள்வியே கேட்கலாமா? சரி. வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா. சொல்லுங்க. எங்க பொண்ணுக்குங்க தலைமுடியெல்லாம் நல்ல வெள்ளையா இருக்குதுங்க. சரி, வயசு என்ன? 15ங்க. சரி, எவ்வளோ நாளாக இருக்குது? இந்த ஒரு வருஷமாவே இருக்குங்க. 1 வருஷமா இருக்கு. சரிம்மா. இப்போ குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இந்த கிரே ஹேர் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. பரம்பரை ஒரு முக்கிய காரணம். பரம்பரையாக இருக்குது அப்படின்னாலும் இவ்வளோ சீக்கிரமாக வருது அப்படின்னா சத்து குறைபாடு தான். இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் கொடுங்க. பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளம்பழம், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்ல உணவில் வந்து சத்தான உணவுகள் கொடுக்கணும். சத்து மாவு கஞ்சி வந்து கொடுக்கணும். அதற்கு அடுத்து தேங்காய் எண்ணெயை லேசாக சூடு பண்ணிக்கோங்க. தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக மசாஜ் வந்து கொடுங்க. ஸோ ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்லோட செயல்திறன் குறைவாக இருக்கும் பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி கிரே ஹேர் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இதற்கான காரணங்களுக்கு நம்ம சிகிச்சை எடுக்கணும். இப்போ அடுத்து வெள்ளை முடி வராத அளவுக்கு நம்ம இமீடியட்டாக சத்தான உணவுகளும் முறையான சிகிச்சை எடுக்கிறது அவசியம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ஹலோ. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம், நான் ஓசூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் சஞ்சய். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எங்க பாட்டிக்காக கேட்கணும். என்ன வயதாகுதா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து 76 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் சார். வணக்கம், சொல்லுங்க. மேம், எங்க பாட்டிக்காக கேட்கணும். சொல்லுங்க சார். அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 76 ஆகுது. சரி. ரீசெண்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து கை கால் வரலன்னு சொல்லியிருந்தாங்க மேடம். ஓகேங்க. அவங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா ஸ்ட்ரோக்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. இப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப அவங்களால நிக்க முடியல, நடக்க முடியல. இப்ப சும்மா படுத்தா கூட உடம்புல ரொம்ப வலிக்குது, என்னால நிக்க கூட முடியல அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பெயினா இருக்கு. சரிங்க, நான் சொல்றதை கவனிங்க சார். இப்போ அந்த ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம்.
இதற்கு முறையான சிகிச்சை முறைகள், உள் மருத்துவம் மற்றும் வெளி மருத்துவம், இது ரெண்டுமே வந்து கட்டாயம் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க முடியும். இந்த மூட்டுகளில் வந்து அசையும் தன்மை எப்பவுமே இருக்கணும். நம்ம இரவு நேரத்தில் ஒரு 6 மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் தூங்குறோம் இல்லையா, அந்த ரெஸ்ட்லேயே வந்து மூட்டுகளில் ஸ்டிஃப்னஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சயின்டிஃபிக்காக. அதனால தான் காலையில் எழுந்த உடனே நம்ம நடைப்பயிற்சி பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வார்ம் அப் பண்ணணும், ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் அசைவு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தான் ஜாயிண்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அப்போது இந்த பக்கவாதம் வந்த நோயாளிகள் வலினால், ஸ்டிஃப்னஸ்னால அசைவுகள் கொடுக்காம அப்படியே ஒரே பொசிஷன்லேயே வச்சுருப்பாங்க. அப்போ இன்னும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இதற்கு வெளிப்பிரயோகமாக பஞ்சகர்ம சிகிச்சைகள் எடுக்கணும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பக்கவாதம், முடக்குவாதம், முழங்கால் மூட்டு வலி, வாதம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நம்முடைய மருத்துவமனையில் தங்கி இன்பேஷண்ட்டாக தங்கி தெரப்பீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் எடுக்கணும். ஒசூரில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் சொல்லுங்கம்மா. கரூர்லேருந்து கால் பண்ணுறீங்களா? எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நீங்கள் ஃபோனில் பேசுங்கம்மா, டிவி பார்க்காதீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என் பேர் பிரேமா. ஓகேம்மா, எந்த ஊர்லேருந்து? நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். என் வயசு 35 ஆகுது மேம். பேசுங்க. எனக்கு மேரேஜுக்கு முன்னாடியில இருந்தே ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இருந்தது. சரிங்கம்மா. அதுக்கு கல்யாணம் ஆனா சரியாயிடும் அப்படின்னாங்க. இப்போ ஒரு வருஷம் முன்னாடி ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாயிடுச்சு மேடம். சரிங்க. போயிட்டு செக் பண்ணதுக்கு, அலோபதியில செக் பண்ணதுக்கு, உங்களுக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்து நிறைய இங்கிலீஷ் மெடிசனு, நெப்லசரு அதெல்லாம் யூஸ் பண்ணதுனால உங்க நுரையீரல் வந்து 50% சுருக்கம் ஏற்பட்டுச்சு. சரி. அதனால நீங்க மூச்சு திணறல் உங்களுக்கு ஏற்படுது. சரிங்கம்மா. அப்படின்னு சொல்லிருக்காங்க மேம். நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது மேம். சரி. அந்த ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சவுண்டு, ஒயிங் ஒயிங் ஒயின்னு ஒரு சவுண்டு மேம். சரிம்மா, கவலைப்படாதீங்க. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நோயாளிகள் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து மூலிகை மருந்துகள் எடுத்து இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்காங்க. அதாவது பேஷண்ட்ஸே வந்து பயப்படுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு ஆரம்ப கட்ட நிலையில் விசில் சவுண்டு மாதிரி கேட்டுச்சு, மூச்சு இழுத்து விடும்போது சவுண்டெல்லாம் கேட்கும், தூங்க முடியாது, மூச்சு இழுத்து விட முடியாமல் இருந்தது. அப்புறம் இன்ஹேலர் யூஸ் பண்ணும்பொழுது எனக்கு அந்த சமயத்தில் நல்லாவே ரிலீஃப் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி ஆக்சிஜன் சப்போர்ட்டோடவே நான் இருந்தேன். இப்போ வந்து நுரையீரல் வந்து 50% தான் ஒர்க் ஆகுது, நுரையீரல் ரொம்ப சுருக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பயந்து போய் நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து நோய் வந்து குணமாகி இன்றைக்கி ஆரோக்கியமாக வாழ்ந்தவங்க நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அதனால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுமா. நம்ம நோய்க்கான அறிகுறிகளுக்கு சிகிச்சை எடுக்கிறதுனால தான் இவ்வளோ தூரமும் நமக்கு பாதிப்பு ஏற்படுது. ஆரம்ப கட்ட நிலையில் நாள்பட்ட சளி பிரச்சனையாக இருக்கும். அதற்கான முறையான சிகிச்சை எடுக்காமல் ஒரு 10 நாள் நல்லா இருக்கும் பொழுது நம்ம அதை கவனிக்க மாட்டோம். சளி இருந்துகிட்டே இருக்கும், அப்பப்போ இருமல் வந்துகிட்டே இருக்கும், மூக்கிலேருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும், அப்பப்போ ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நோயோட வீரியம் அதிகமாக அதிகமாக நெபுலைசர் வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடும். நம்முடைய மூலிகை மருந்துகள் எடுக்கும் பொழுது அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்த முடியும். சுவாச குழாய்கள் சுருக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த மெடிசன்ஸ் வந்து நீங்கள் இன்ஹேலர் யூஸ் பண்ண பாதிப்புகள், நுரையீரல் வந்து பாதிப்பு ஏற்பட்டு இந்த சுவாச குழாய்களில் சுருக்கங்கள் ஏற்படும். ஆல்ரெடி வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுனாலேயே இன்னும் அதிகப்படியான சுருக்கங்கள் இருக்கும். ஸோ இந்த மெடிசன்ஸை எடுத்து பவர்ஃபுல்லான மெடிசன் எடுக்கும் பொழுது நுரையீரல் வந்து சுருங்கி வந்து காணப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நமக்கு மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அப்போ இன்ஹேலர் எடுக்கும்போது டக்குன்னு ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். அதனால் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்போ டாக்டர் வந்து ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு அவங்க அட்வைஸ் பண்ணியிருந்தா கூட இவங்க 5 டைம்ஸ் 8 டைம்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நோய்க்கான காரணங்கள் சிகிச்சை எடுக்கும் பொழுது கட்டாயம் இதை சரி பண்ண முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை பாண்டிச்சேரியில் இருக்குது. நீங்கள் நேரில் போய் முறையான சிகிச்சை முறை எடுங்க, திரும்ப ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். பயப்பட வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அனிதா மேம். எந்த ஊர்லேருந்துமா? காஞ்சிபுரம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வயது 32. பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். சரியான மென்சஸ் வரலம்மா. ஓகேம்மா, எத்தனை மாசமா இப்படி இருக்கு? மாசமா கரெக்டாக வருது, ஒரு நாள் 2 நாள் அப்படிதான் இருக்கு. சரிங்கம்மா, உங்களுக்கு மலை வேப்பிலை கிடைச்சிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை நார்மல் வேப்ப இலை கிடைச்சாலும் ஓகே தான்.
ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு அரச இலை கொழுந்து எடுத்துக்கோங்க, கருஞ்சீரகம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா மைய அரைச்சி தொடர்ச்சியாக காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் எடுங்க. உங்களுக்கு மென்சஸ் ஃப்ளோ நார்மலுக்கு வந்துடும். இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுக்கணும். அயன் டெஃபிஷியன்சி இருக்கும் பொழுது கட்டாயம் நமக்கு ஃப்ளோ நார்மலாக இருக்காது. உங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வந்துருச்சு ஆனால் ஃப்ளோ இல்லை அப்படின்னும் போது ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கலாம். ஸோ அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க, நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரெகுலராக ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கப்புறமும் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். நம்முடைய மருத்துவமனை 6 மாநிலங்களில் இருக்குது. 95க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. ஸோ நியர்பை பிரான்ச்சில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்துமா? காரைக்குடி. சரி, யாருக்கா கேட்குறீங்க? உங்க பாட்டிக்கு. என்ன வயதாகுதுமா பாட்டிக்கு? ஒரு 57. ஓகேம்மா, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. பாட்டிக்கு முடக்குவாதமா இருக்கு. எத்தனை மாசமா இருக்கு? அது ஒரு 2 months கிட்ட இருக்கு. நாங்க ரொம்ப பார்த்தோம், அது சரியாகும். சரிம்மா, மூட்டுகள்ல வீக்கம் இருக்கா? இருக்கு, நடக்க முடியலன்னு சொல்றாங்க. சரிம்மா, உணவில் வந்து முடக்கற்றான் கீரை அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வாங்க. முடக்குவாதம்க்கு முறையான சிகிச்சை முறை நிச்சயமாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாயிடும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் முடக்குவாதம்க்கு நம்ம நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மெடிசன்ஸ் வந்து கொடுப்போம். குடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம். வாதத்தை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரியான மருந்துகள் எடுக்கணும். அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக பஞ்சகர்ம சிகிச்சையும் எடுக்கணும். ஸோ நேரில் வந்து பார்க்குறது அவசியம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் வெண்ணிலா மேடம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான்மா. உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 32 ஆகுதுமா. தொடர்ந்து தைராய்டு கட்டி வந்து 1.5 சென்டிமீட்டர்ல இருக்கு. ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்கம்மா. சரிங்கம்மா, இப்போ ப்ளீடிங் அதிகமாக இருக்கா? ஆமாம்மா. சரி அம்மா, இதற்கு முறையான சிகிச்சை முறை, அதை தொடர்ச்சியாக ஒரு 3 to 6 மாத காலம் கட்டாயம் எடுக்கணும். இது வந்து இந்த ஃபைப்ராய்ட்ஸ் கட்டியை வந்து மாதவிலக்கிலே வெளியில் கொண்டு வர அளவுக்கு மூலிகை மருந்துகள் இருக்குது. நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மலை வேப்பிலை இன்னும் நிறைய மூலிகை மருந்துகள் கொண்டு சிறப்பான ஒரு மெடிசன் நாமளே தயாரித்து கொடுக்குறோம். இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக இந்த ஃபைப்ராய்ட்ஸ்க்கு. ஸோ இது வந்து இந்த மெடிசன்ஸ் நீங்கள் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 5 சொட்டு நீராகாரம்லேயோ வெந்நீர்லையோ கலந்து எடுத்துக்கணும். மென்சஸ் டைமில் ஒரு 10 to 15 ml எடுக்கணும். இப்போ உங்களுக்கு மென்சஸ் வழியாக இந்த கட்டிகள் எல்லாமே கரைஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது இந்த ஃபைப்ராய்ட்ஸ் நார்மலுக்கு வந்துடும். ஆப்ரேஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. கர்ப்பப்பை ரொம்ப 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 பெண்களுக்கு முக்கியமாக வந்து எல்லா உறுப்புகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த உறுப்பையே நம்ம ரிமூவ் பண்ணுறது தவறான ஒரு விஷயம். குறிப்பாக பெண்களுக்கு மென்சஸ் ஆன பிறகே உடம்புல நிறைய பாதிப்பு ஏற்படும். இயற்கையான ஒரு விஷயம்தான் மெனப்போஸ் அப்படிங்கிறது, இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கு மூட்டு வலி ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் மெனப்போஸ் ஆன பிறகு டக்குன்னு வந்து மூட்டுகளில் வலிகள் வர ஆரம்பிச்சிடும். மூட்டுகளில் தேய்மானம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முன்னாடியே நம்ம இந்த மாதிரி காரணங்கள்னால நம்ம யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ சர்ஜரி இல்லாமலே சரி பண்ணிக்கலாமா? நேரில் வந்து பாருங்கள். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். எந்த ஊர்லேருந்துமா? புளியங்குடி. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காண்டிதாம்மா. உங்கள் வயது என்னம்மா? 55. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா, எனக்கு 5 வருஷமா முட்டி வலி இருக்குமா. சரிங்க. இப்ப முட்டி தேய்மானம்னு சொல்றாங்க. சரி. ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. வலி ரொம்ப இருக்குமா. சரி. வீக்கம் இருக்கா? வீக்கம்லாம் எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. சரிம்மா, உங்களுக்கு சாரணை வேர் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. நல்லா பொடி பண்ணிவிடுங்க. ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. 1 டம்ளர் வர வரைக்கும் ஒரு 1/2 ஸ்பூன் இந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஃபில்ட்ரு பண்ணி காலைல வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வாங்க. வலி நல்லா எக்ஸலண்ட்டாக குறையும். ஆனால் இந்த தேய்மானத்துக்கு வெளிப்பிரயோக சிகிச்சையும் ரொம்ப கட்டாயம் நீங்கள் எடுக்கணும். ஜானுவஸ்தி மற்றும் பஞ்சகர்மா சிகிச்சைகள் நம்மளோட மருத்துவமனையில் மேற்கொண்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர்
உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? தூத்துக்குடி. தூத்துக்குடியில இருந்து அழைக்கிறீங்கம்மா. யாருக்கா கேக்குறீங்க? என் பேச்சாலும் கேட்கணுமா? என்ன வயதாகுதுமா பேத்திக்கு? 13 வயசு ஆகுதுமா. உங்க கேள்வியை கேளுங்க. அதுக்கு இப்பதான் வயசு வந்து 1 மாசம் ஆகுதுமா. லைட்டா பட்டுதுமா 4 நாள். அதுக்கப்புறம் நின்றுட்டு பிறகு 4 நாளா அப்படி லேசா பட்டுச்சுமா. அதுக்கப்புறம் நின்றுட்டு ஒரு பேரு லேசா. இப்ப கூட ஆகல, இப்ப பட்டுக்கிட்டே இருக்குமா. அது எதனாலம்மா? ஓகே, அவங்க வயது என்ன? வயது 13 வயசு ஆகுதுமா. சரி அம்மா, இப்படிதான் இருக்கும். ஒரு 3 மாசம் வரைக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு 5 மாசம் வரையும் கூட இப்படிதான் இருக்கும். அதனால நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நல்லா சத்தான உணவுகள் கொடுங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, கருப்பு உளுந்து களி, நல்லெண்ணெய், சத்து மாவு கஞ்சி, அதை குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து இடுப்பு எலும்புகள் ரொம்ப அதோட செயல்திறன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வந்து கொடுங்க. இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி பார்க்க வேணாம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என் பேர் நீலாவதிங்க. எந்த ஊர்லேருந்துமா? மேம் சிவகாசிலேருந்து பேசுகிறேங்க. ஓகே, யாருக்காக கேட்குறீங்க? மேம் எனக்காக தான் மேம் கேட்குறேன். உங்கள் ஏஜ் சொல்லிட்டு கேள்வியை கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். வணக்கம் மேம். என் பேர் நீலாவதிங்க மேம். மேம் எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா 23 ஆகுதுங்க மேம். சரிங்க மேம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கை காலில் தேம்பல் மாதிரி வந்துச்சுங்க மேம். சரிங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி அது கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தேங்க மேம். இப்ப கொஞ்சம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப இச்சினா இருந்துச்சு, சொரிஞ்சேங்க மேம். சரிங்கம்மா. அந்த செதிலா விழுகுதுங்க மேம். தோல் வந்து பாத்தீங்கன்னா செதிலா விழுகுதுங்க மேம். ரொம்ப ஓவரா இச்சிங்கா இருக்குங்க மேம். சரிங்கம்மா. அம்மா இது கண்டிப்பாம்மா நம்முடைய மருத்துவமனையில சோரியாசிஸ்க்கு நம்ம மூலிகை மருந்துகளே நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் ஆரம்ப கட்ட நிலையில் ஒரு இடத்துல மட்டும்தான் பாதிப்பு வந்தது, வெளிப்பிரயோகமாக ஆயின்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், அரிக்கும் பொழுது ஒரே ஒரு மாத்திரை மட்டும் போட்டேன், ஆனால் இப்போது ஒரு 2-3 மாதத்துலேயே உடம்பு ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப கட்ட நிலையிலே இது பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் கொடுக்குறோம். ஒரு 3 to 6 months நீங்கள் ரெகுலராக எடுங்கம்மா, கம்ப்ளீட்டாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா. எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? சேலம்லேருந்து. யாருக்கா கேட்குறீங்க? உங்கள் வயது என்னம்மா? எவ்வளோம்மா? 55. உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. 2 விரலும் சொருன்னு பிடிக்குதுங்க மேடம். எப்படி நமைச்சல் இருக்கா? இல்ல நமைச்சல் இல்லைங்க மேடம். கரண்ட் ஷேக் எடுக்கிற மாதிரி விறுவிறுன்னு பிடிக்குது 2 பேர் கை வரலும். சரிம்மா. சுகர் இருக்காமா? சுகர் 50% எதுவுமே இல்லைங்க மேடம். எதுவுமே இல்லை. சரி அம்மா, அமுக்குரா சூரணம் ஒரு 5 கிராம் பாலில் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மாசம் தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வாங்க. என்ன கிழங்குமா? அமுக்குரா கிழங்கு. ஆமா, நைட்ல வந்து தூங்க போகும்போது திரிபலா சூரணம் வெந்நீர்ல கலந்து தூங்க போகும்போது ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 மாசம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. அதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம். என் பேர் கணேசன், சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சார். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். வயசு 48 ஆகுது. ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு நான் கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயமா கேட்கலாம். எனக்கு பிபி சுகர் இருக்கு. சரிங்க. எல்லாமே நார்மலா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் அதனால பாதிக்கப்பட்டிருக்கோன்ற மாதிரி ஃபீல் பண்றேன். கிட்னி வந்து இடுப்பு சுத்தி எனக்கு அது ரொம்ப பெயினா இருக்கு. எனக்கு மூச்சு அடிக்குது. பின்மண்ட எல்லாம் ரொம்ப பிங்க் ஆன மாதிரி அது கன்பார்ம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சரிங்க. இது வந்து கிட்னி ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்குமோன்னு ஃபீல் பண்றேன். இது ஆரம்ப காலகட்டத்துல இது பாதிக்கப்படுற சூழ்நிலையானா இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்றத நீங்க கொஞ்சம் மாதிரி ஏதாச்சும் மருந்து சொன்னீங்கன்னா. சரிங்க சார். அதாவது சர்க்கரை நோயாளிகள் 3 மாதத்திற்கு ஒரு முறை கட்டாயம் சர்க்கரை அளவு வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. பீரியாடிக்காக செக் பண்ணிக்கணும். மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், எனக்கு உடம்புல பார்க்கும்பொழுது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு சுகர்னால எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் லேசான ஒரு சில அறிகுறிகள் இருக்கும், அதை அலட்சியமாக விட்டுருவாங்க. ஸோ 3 மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயம் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி ப்ரெஷரும் ரெகுலராக இருக்கா, நார்மலில் இருக்கா, மெடிசன் எடுத்தும் கண்ட்ரோலில் இருக்கா. நிறைய பேர் வந்து
கண்ட்ரோலில் இருக்காது. பிளட் சுகர் லெவல் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் இருக்காது. ஆனால் அதே மெடிசனை கண்டினியூ பண்ணுவாங்க. உணவு முறைகளும் மாற்றிக்க மாட்டாங்க, லைஃப் ஸ்டைலும் மாற்றிக்க மாட்டாங்க. ஸோ ரிப்பீட்டடாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்காமல் வெறும் மெடிசன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் மட்டும் ரிப்பீட்டடாக கரெக்டாக லேபில் போய் எடுத்துருவாங்க. நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸு பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். அதனால் அன்கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னா மெடிசன் டோசேஜ் ஏதாவது மாற்றணுமா, நம்ம உணவு முறைகள் மாற்றணுமா, லைஃப் ஸ்டைலை மாற்றணுமான்றதை நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். மெடிசன்ஸ் எடுத்தும் அன்கண்ட்ரோல்லையே இருப்பாங்க. நான் மெடிசன் சாப்பிட்றேன் ஆனால் என்னன்னே தெரியல, சுகரே குறையல அப்படின்ற ஒரு டயலாக் கூட விட்டுருவாங்க. மெடிசன்ஸை சேஞ்ச் பண்ணணும், நம்ம சாப்பிட்ற டைமை சேஞ்ச் பண்ணணும், வாக்கிங் போகணும், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். மருந்துகள் எடுக்கிறதுனால நமக்கு ரிசல்ட் இருக்கணும். மெடிசன்ஸ் எடுத்தும் ரிசல்ட் இல்லை அப்படின்னா கட்டாயம் அதற்குரிய அடுத்த கட்ட வழிமுறை என்னன்றதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். 3 months ஒன்ஸ் நீங்கள் சுகர் லெவலில் பார்த்துக்கோங்க. ஏன்னா சுகர்னால் கண்டிப்பாக நரம்புகள் பாதிக்கும், கிட்னியில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்ட்ரோலில் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நிறைய பேருக்கு வந்து யூரின் சுகர் பார்க்கணும். யூரின்லேயும் சுகர் போயிட்டே இருக்கும். யூரின் சுகர் பார்க்கும்பொழுது ஃபாஸ்டிங்கில் போஸ்ட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா 2+, 3+, 4+ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு கிட்னியில் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது புரோட்டீன் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது நிறைய உபாதைகள் வந்து வரும். இதனால தான் சுகர்னால் கிட்னி ப்ராப்ளம்னால நமக்கு டயாலிசிஸ் வரையும் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போது 3 months ஒன்ஸ் நம்ம பீரியாடிக்கலாக செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி RFT ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டும் வந்து பார்க்கணும். கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். 6 months ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் பாடி மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா லிவரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல். இப்போது ஹைப்பர் டென்ஷன், அதாவது ப்ரெஷருக்கு மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டால் தான் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ பேட் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கும்பொழுது ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலுக்கே வராது. ஸோ கொலஸ்ட்ரால் லெவலையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும், ப்ரெஷரும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போது நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி தைராய்டு ப்ரொஃபைல் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். குறிப்பாக கிட்னி மற்றும் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா RFTன்னு சொல்லக்கூடிய ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இது நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக இந்த கிரியாட்டினின் லெவல் நம்ம கிட்னியில் வந்து மோஸ்ட்டாக இப்போலாம் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் இந்த யூரியா, கிரியாட்டினின் இதெல்லாம் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அது அலட்சியமாக விடும் பட்சத்தில் லேசாக வந்து கால்களில் வீக்கங்கள் வர ஆரம்பிக்கும். முகத்தில் வந்து ஃபேஸ்லேயும் பார்த்திங்கன்னா வீக்கங்கள் இருக்கும். அது வந்து மூட்டு வலி இருக்குது அப்படின்னா மூட்டு வலினால் கால் வீங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் மருத்துவரை போய் பார்க்கணும்னு நம்ம சொல்கிறோம். எதனால் இந்த வீக்கம் வருது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் கால்களில் வீக்கம் வரும், தைராய்டு இருந்தாலும் வீக்கங்கள் வரும், கிட்னி ஃபங்க்ஷன் குறைவாக இருந்தாலும் நமக்கு வீக்கங்கள் வந்து வரும். ஸோ இதற்கான காரணங்கள் என்னன்றதை மருத்துவரை பார்க்கணும். ஸோ நீங்கள் RFTன்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. யூரின் ஃப்ளோ எத்தனை முறை நீங்கள் போகிறீங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃப்ரீக்குவன்சி ஆஃப் யூரினேஷன் இருக்கும். அதிகமாக நைட்டு இரவு வேலைகளில் நிறைய யூரின் போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி போகுதுன்னாலும் அதை உடனே கவனிக்கணும். ஸோ யூரியா, கிரியாட்டினின் அண்ட் யூரிக் ஆசிட் இது 3மே நார்மலில் இருக்குது அப்படின்னா உங்களோட கிட்னி வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ உணவு முறையில் நம்ம எப்படி கவனம் செலுத்தணும் அப்படின்னா நீர் காய்கறிகள் வாரத்தில் ஒரு முறை கட்டாயம் வந்து எடுக்கணும். குறிப்பாக மூக்கிரட்டை கீரை உங்களுக்கு கிடைக்கும். கிட்னியோட ஃபங்க்ஷனை எக்ஸலண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கிட்னியில் உப்பு சத்துக்கள் தங்கி இருக்குது, கிட்னி வந்து ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான எல்லா தொந்தரவுகளுக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு கீரைன்னு பார்த்தீங்கன்னா மூக்கிரட்டை. ஸோ மூக்கிரட்டை கீரையை வந்து நம்ம எப்படி வந்து பருப்பு போட்டு நம்ம நார்மலாக கடைஞ்சி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே நம்ம வீட்டில் கீரை மாதிரி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது நீங்கள் 15 days ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நீர் காய்கறிகள் எடுத்துக்கணும். யூரின் நல்லா ஃப்ரீயாக போகணும். உடம்புல வந்து எந்த விதமான வீக்கங்களும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வயிறு வலி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது கிட்னினால் மட்டும் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். கிட்னியில் ஏதாவது ஸ்டோன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை இந்த முதுகு தண்டுவடத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதற்கான காரணங்கள் என்னங்கிறத ஒரு முறை மருத்துவரை பார்க்குறது நல்லது. நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? மேடம் ம். எங்க ஹஸ்பண்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கல் பிரச்சனை வருது மேடம். என்ன வயதாகுதுமா அவருக்கு? 31 வயசு மேடம். சரி, தொடர்ந்து பேசுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. ஷோப்நாத் சென்னை மேடம். ஓகேம்மா, நீங்கள் டிவி பார்க்காதீங்க. 31 வயது ஆகுது உங்களுடைய கணவருக்கு. கண்ணில் பிரச்சனை இருக்குது. எவ்வளோ நாளாக இருக்குது? தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. 3 வருஷமா இருக்குங்க மேடம். என்ன தொந்தரவு இருக்குமா அவருக்கு? முதுகு வலி, இடுப்பு வலியெல்லாம் இருக்கு. சரி, ஓகே. கண் பார்வையில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? அதெல்லாம் இல்லை மேடம். சரி, ஓகேம்மா. இப்போது முதுகு தண்டுவட பிரச்சனைகளுக்கு நம்ம முறையான சிகிச்சை முறை எடுக்கணும். கடிவஸ்திங்கிற ட்ரீட்மெண்ட்ஸில் நம்ம சரி பண்ணிக்கலாம். மருந்துகள் இல்லாமலே குணப்படுத்த முடியும் ஆரம்ப கட்ட நிலையிலே வரும்பொழுது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் உமாங்க. ம். நான் வந்து திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க. உங்கள் வயதுமா? 50ங்க. 50. உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. கால் முட்டி ஜாயிண்ட் எல்லாமே ஸ்வெல்லிங் ஆயிடுச்சுதுங்க. சரிங்கம்மா. ஒரு சில நேரம் ரொம்ப பெயின் ஆகுது. நைட்டு படுத்தா ரொம்ப பெயின் ஆகுது. சரி. அது ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், வர்மா டாக்டர்கிட்ட போனேன். அவங்க மெடிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்தாங்க. அது வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியல. சரி. அது பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டானா நான் காலையில யூரின் வந்து மஞ்சளா போகுதுங்களா, அப்புறம் வயிறுலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. காஸ்ட் மெடிசன் காஸ்டும் அதிகமா இருக்கா, என்னால ஃபாலோ பண்ண முடியல. அதுதான் சரி என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டாங்க. சரிம்மா, நான் சொல்றதை கவனிங்க. இப்போ மூட்டுகளில் வீக்கம் அப்படின்னாலே நமக்கு வாதமும் வாத நீர்களும் இருக்கும். இது ஒரு முக்கிய காரணம். அதற்கு அடுத்து ஒரு சிலருக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு காய்ச்சல் வந்தது, அதிலிருந்து எனக்கு எல்லா மூட்டுலேயும் வலி இருக்குது, வீக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு அந்த கிருமிக்கான சிகிச்சைகள் எடுக்கணும். அப்போ தான் மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் குறையும். என்ன காரணங்கள் அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய சிகிச்சை முறை எடுக்கணும். இந்த வீக்கங்கள் நல்லாவே குறைக்கணும் அப்படின்னா நீர்மூழ்கி கஷாயம் வந்து குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 60 to 80 ml நீர்மூழ்கி கஷாயம் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வாங்க. அந்த வீக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நம்முடைய மருத்துவமனையில் இதற்கான மூலிகை மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 2 months மட்டும் நீங்கள் எடுங்கம்மா, கம்ப்ளீட்டாக சரியாயிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? சொல்லுங்கம்மா. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. மேம் சந்தியா, தூத்துக்குடி. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேம். உங்க வயது என்னம்மா? உங்க வயது என்ன? உங்க வயது என்ன? நீங்க பேசுறது கேக்குது. உங்க வயது என்ன? 40. 40. உங்க கேள்வியே கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமா இருக்கு. வெள்ளைப்படுதல் இருக்கு. ஓகே. ஆமா ஆமா ஆமா. அம்மா எத்தனை மாசமா இருக்கு? ஒரு 4 வருஷமா. 4 வருஷமா இருக்கு. ஆமா. சரி அம்மா, ரொம்ப அலட்சியமா இருக்கீங்க. சரிம்மா, ரொம்ப அலட்சியமா இருக்கீங்க. இதற்கு உடனடியாக நீங்க நம்மளுடைய மருத்துவமனை அணுகி சிகிச்சை எடுக்கிறது அவசியம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்கள்ல இருக்கு. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ இதில் 95 பிரான்ச்சஸில் இருக்குமா. கட்டாயம் நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் அரச மரப்பட்டை வந்து கிடைக்கும். இது வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிட்டே வாங்க. வெள்ளைப்படுதல் குறையும். ஆனால் முறையான சிகிச்சை எடுக்கிறது அவசியம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. சைனோசிட்டிஸ்க்கான காரணங்கள் என்ன, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத விஷயத்த சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.